நாம் இப்பொழுது ஒரு அற்புதமான ஒரு நல்ல காரியத்தை பார்ப்போம். நாளைக்கு 8/9, அதாவது செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி 2024, ஆதிவாரம் பானுவாசரம், ஞாயிற்றுக்கிழமை. இன்று என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் சந்தியாவந்தனம் எப்படியும் செய்து கொண்டிருப்பீர்கள். நித்திய பூஜைகள், சிவ பூஜைகள் அவர்கள் குல வழக்கப்படி செய்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் பல கோடி மகான்கள், சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், ரிஷிகள், அத்தனை பேரும் கோத்திர ரிஷியிலிருந்து பல லட்சம் கோடி ரிஷிகள் பூலோகத்திற்கு வந்து இறங்குகின்ற இடத்திலே முதன்மையான இடம் ரிஷி வந்தியம். இந்த ரிஷி வந்தியத்திலே அந்த காலத்திலே அர்ஜியம் கொடுத்தார்கள். நிறைய 2 கைகளிலே பவித்திரம் என்கின்ற தர்பை பிள்ளை போட்டு, வில்லும் துளசி கலந்த நீரினால், நல்ல நீரினால் ஒரு மணப்பலகை போட்டு கார்களை சற்றே உயர்த்தி எல்லா ரிஷிகளுக்கும், வாத்தியாரிலிருந்து அவருடைய குலகுருளுக்கும் ரிஷிகளுக்கும் அர்க்கியம் கொடுப்பதனால நம்முடைய 7 ஜென்மத்திலே நமக்கே தெரியாமல் பஞ்சம், பசி, பட்னி, கடன் இவைகள் தீர்வதுடன் அவருடைய மகான்களுடைய, சித்தர்களுடைய, யோகிகளுடைய, ஞானிகளுடைய, மூர்த்திகளுடைய, தேவாதி தேவருடைய, ஜிங்சாக்ஷ் பரமஹம்சர்கள் இவருடைய பரிபூர்ண ஆசிகளை அள்ளி கொடுக்கின்ற நாள். இதற்கு பிறகு முடிந்தால் அன்னதானம் செய்யலாம். பிரதானமானது ரிஷி வந்தியம். ஆற்றங்கரையிலே ஜாக்கிரதையாக, குளக்கரையிலே ஜாக்கிரதையாக, படி வழுக்கலாக இருந்தால் மிக பத்திரமாக, வீட்டிலே பெரிய பாத்திரத்திலே நிறைய நீரை பிடித்து கொண்டு, குறைந்தது 108 ரிஷிகளுக்கு, 1008, எங்களுக்கு தெரிந்து 1,00,000 ரிஷிகளுக்கு அர்க்கியம் கொடுக்கின்ற உத்தமர்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இடம். இந்த ரிஷிகளுக்கு செய்யும்போது இப்பொழுது இந்த வருடத்தை பார்த்து கொள்ளுங்கள், மாதத்தை பார்த்து கொள்ளுங்கள். இதே ஒரு 3 மாதம், அப்புறம் 6 மாதம், அடுத்த வருடம் இந்த நேரத்திலே நாம் சொல்ல முடியாத பஞ்சம், பசி, பட்னி அவைகளில் வாட நீருவதற்கான வாய்ப்புகள் வானலோகத்திலே, கிரந்த நாடிகளிலே சித்தர்கள் குறிக்கின்றார்கள். இதற்கு பரிகாரம் என்ன? செய்த புண்ணியம் மட்டும்தான் வரும். அப்போதைக்கு இப்போதே வானிலை அறிக்கை பார்த்தால் எப்படி இருக்கும்? கொடை எடுத்துட்டு போகிறோம், ஜாக்கிரதையாக இருக்கோம். அதுபோல் இந்த உலகத்திற்கு, இந்த பிரபஞ்சத்திற்கு, சூரிய, சந்திர, நட்சத்திர மண்டலங்களுக்கு, எத்தனையோ கோடி தேவதைகளுக்கு நீங்கள் வணங்கும் குலதெய்வங்களுக்கெல்லாம் அர்க்கியம் கொடுப்பதனால் அந்த தெய்வம், அந்த தேவாதி தேவர்கள் அத்தனை பேரும் உங்களை முழுமையாக ஆசீர்வதித்து, ஆசீர்வாதம் பண்ணி, உங்களுடைய வீட்டிலே குழந்தை பாக்கியத்திலிருந்து செல்வ வளம், மனவளம், ஞான வளம், புத்தி வளம், விளைச்சல் நிலம், பூமியிலே நீர்ப்பஞ்சம் இல்லாமல் இருப்பதற்கும், பல கோடி சுவாச நோய்கள் தீர்வதற்கும், ஆஸ்மா, டிபி, மூச்சு இறைச்சல், ஃபிட்ஸ் வருவது இவைகள் தீர்வதற்கும், மற்றும் மருத்துவ செலவே இல்லாமல் கொண்டு செல்வதற்கும் ஒரு அற்புதமான ரிஷி பஞ்சமி. ஆமணி மாதம் வளர்பிறையிலே விநாயகர் சதுர்த்திக்கு மறுநாள் வருகின்ற பஞ்சமியானது ஒவ்வொரு வருடமும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. இறையடியார்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும். தெரியாதவர்களுக்கு இதை நீங்கள் சொல்லி எல்லாம் ஷேர் செய்து பகிர்ந்து அனுப்பினால் அதுவும் பெரும் புண்ணியம். இப்படி பெரிய அரசமரம் இருக்குது, ஆலமரம் இருக்குது, அதனடியில் விடலாம். அப்படி செய்யும்போது அந்த மரத்தினுடைய புண்ணியம். இப்படி கீழே வெறும் தரையை சுத்தம் செய்து தர்பையை போட்டு அதன் மேலே அர்க்கியம் விடலாம். இப்படி முதலிலே பீஷ்மருக்கு 21 முறை வாலகில்ய மகிழ்ச்சி, யாக்ஞேயவல்கி, மிகிரமாமணி, திரைலிங்க சுவாமிகள், தர்பலிங்க சித்தர், போட்டாசாமி சித்தர், ரமண மகிழ்ச்சி, இப்படி விட்டோபா சுவாமிகள், படேசாய் மகான், இப்படி பாண்டிச்சேரி அன்னை, இப்படி சொல்லிக்கொண்டே போக முடியும். ஆனால் அது பற்றி ரிஷி வந்தனத்தை பற்றி பல ஆயிரம் முன்பாய் கொடுக்கப்பட்டுள்ள அந்த லிஸ்ட்டை எடுத்து வைத்துக்கொண்டு இப்பொழுது ஒரு ரெக்கார்டு பண்ணி வைத்து, ஆடியோ பண்ணி வைத்து, அதிலிருந்து அவருடைய பெயரை சொல்லி, உதாரணமாக ரமண மகர்ஷி, முதல்ல பீஷ்ம மகர்ஷியும் தர்ப்பயாமி, பீஷ்ம மகர்ஷியும் தர்ப்பயாமி, பீஷ்ம மகர்ஷியும் தர்ப்பயாமி 21 முறை சொல்லுங்க. அப்புறம் வாலகில்ய மகர்ஷிகளுக்கு 3 முறை, யாக்ஞேயவல்கிய மகர்ஷிக்கு 3 முறை, சூரியனுக்கு முன்னாடி வேதம் ஓதிக்கொண்டு செல்கின்றார்களே அவர்களுக்கு கொடுக்கும்போது அவருடைய பசி, தாகம், மயக்கம் இவைகளெல்லாம் இருந்தால் கூட பூலோகத்தில் கொடுக்கின்ற தான தர்மத்தை தான் ஏற்று அவர்கள் நம்மை ஆசீர்வதிப்பார்கள். இப்படி செலவில்லாமல், அலைச்சல் இல்லாமல், அந்தந்த ஊரிலே நீர்ப்பஞ்சம் இல்லாமல், நல்ல மழை வளம்,
நீர்வளம், நெல் வளம், தானிய வளம், செல்வ வளம், ஆரோக்கிய வளம், இப்படி அத்தனையும் நிறைந்திருக்கின்ற நல்ல நாளே ரிஷி பஞ்சமி என்கின்ற ஞாயிற்றுக்கிழமையிலே வருகின்றது. சுவாதி நட்சத்திரத்திலே வருகின்றது. அற்புதமானது. எல்லாம் மத்தியானம் விசாகமும் வருகின்றது. இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு பலன். பஞ்சமே வராமல் இருக்கும். இரட்டை பிள்ளையார் கோயில், இப்படி கோயில்களிலே சரியான அனுமதி பெற்று அங்கே அர்க்கியம் விடுப்பதும், அவரவர்கள் வீட்டிலே பாதுகாப்பான இடங்களிலே அர்க்கியம் விடுவதும் பலன்களோ சொல்லி மாளாதது. கோடி கோடியாக உங்களுக்கு நல் பலன் பெறுகின்ற ரிஷி பஞ்சமியை கொண்டாடி எல்லோருக்கும் அதை பகிர்ந்து அனுப்புங்கள். பசுகளுக்கு நல்ல அகத்திக்கீரை, நல்ல புல், கொடியில் விளைந்த காய்கறிகளை சுத்தமாக நீரில் அலம்பி நல்ல மலை வாழைப்பழம் இவையெல்லாம் கொடுக்கும்பொழுது உங்களுக்கு பலன்களோ கோடி கோடியாக பெருகும். நீங்கள் என்னதான் பாடுபட்டாலும், கோடி கோடியாக சம்பாதிச்சாலும் பல கோடி ரூபாய் கடன். எங்கு போனாலும் வம்பு, வழக்கு, விவகாரம், கோர்ட்டு, வியாஜ்யம் இப்படி வந்து கொண்டிருக்கின்ற குடும்பங்கள் இல்லாமல் இல்லை. இந்த சந்ததியினர் இன்னும் ஓரிரு வருடங்களிலே இளைய தலைமுறையினர்கள் அவர்கள் படுத்தும் பாடு, அவர்கள் போகும் போக்கு சொல்லவும் ஆளாததாக மாறிவிடும். அது எங்களுக்கு தெரியாது. அவர்கள் குண நல வழக்கங்கள், பழக்க வழக்கங்கள், சேர்க்கைகள் நான் சொல்ல மாட்டோம். நாங்கள் நண்பர்கள் இப்படி புதிய நட்புகள் ஏற்பட்டு தகாத முறையிலே தனது வாழ்க்கையை தொடங்கி விடுவார்கள். அதனால் ஊரிலே, வீட்டிலே, நாட்டிலே, உலகத்திலே பெரும் குழப்பம் ஒன்று ஏற்பட இருக்கின்றது. அதற்கு பரிகாரமாக, பாதுகாப்பாக இந்தே நீங்கள் செய்து உடைய குலவழக்கப்படி சிவபுராணம் ஓதுவது, வேத பாராயணம் செய்வது, நான்மறைகள் ஓதுவது, இப்படி நீங்கள் செய்வது, தேவாரம், திருவாசகம், திருநீற்று பதிகம், இப்படி வைத்தியநாத அஷ்டகம், தன்வந்திரி ஸ்லோகம், இப்படி இவையெல்லாம் சொல்வது, மருந்தீஸ்வர ஸ்லோகம் இவையெல்லாம் சொல்வதும் உடலுக்கும் மனதுக்கும் ஞான சரஸ்வதி, ஞானானந்தமயம் தேவம் சொல்வது, கணபதியினுடைய மூலமந்திரத்தை சொல்வது, கானாபத்தியம், நல்ல இசைகள் இவரை கற்பது, யோக தியானம், வீட்டிலே நல்ல பயிற்சியாளரை வைத்து கொண்டு பயில்வது, நல்லதை மட்டுமே செய்ய வேண்டும். இன்று கணபதி விநாயகர் பூஜை. கம் கணபதியே நமகா, கம் கணபதியே நமகா, கம் கணபதியே நமகா, மகா கணபதியை போற்றி, நிறைய பெருசாக இருக்குது. இதை மட்டும் சொல்லி இந்த உலக ஜீவன்களுக்கு நல்லதை செய்வதற்கு நீங்கள் எல்லோரும் முயற்சி எடுப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். அதனால் நீங்கள் செய்யும் பொழுது பெரியவர்கள் செய்தால் அந்த புண்ணியம் உங்களுடைய தலைமுறைகளுக்கு, உங்களுடைய குழந்தைகளுக்கு, சந்தைக்கு, வர்க்கத்திற்கு தலைமுறையாக உங்களை காக்கும். அற்புதமான ரிஷி பஞ்சமியை கொண்டாடுவோம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உடைய அருளா